பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க, கலங்கிறாதீங்க. இந்த வேலையில் கடினமான சூழ்நிலை உருவாகும் போது பயந்து ஓடக்கூடாது. அதை பார்த்து அதை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ வேலையில் வர்ற கஷ்டங்களை பார்க்கும்போது தெரியும், ஆமாம் அது பாவ உலகம், பாவ மனிதர்கள், பாவ சுவாபம், சுயநலம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இது மத்தியில் தான் ஜெயிக்கணும். நான் ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்குது, விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், பிரச்சனைகளை மேற்கொள்ளுவேன். கடவுள் எனக்கு ஞானத்தை தருவார், கிருபையை தருவார், இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தருவார். அதனால தான் சொல்கிறாரு, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கட்டளையிடுவார் அர்த்தம் வேலை செய்ய செய்ய ஒழுங்காக ஒன்றும் வரமாட்டேன், லாபம் வரமாட்டேன், நிறைய செஞ்சு கொஞ்சம் சம்பாத்தியம். கர்த்தர் சொல்றாரு, அதனால தான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். கட்டளையிடும் போது விளையாத பூமி கூட விளையும். பூமியில் இருக்கிற சாபம் நீங்கி உனக்காக அது விளையும். வேலை செய்ய முடியாத இடத்துல கூட வேலை செய்ய முடியும், ஜெயிக்க முடியாத இடத்துல ஜெயிக்க முடியும், வியாபாரம் பண்ண முடியாத இடத்துல வியாபாரம் பண்ண முடியும், உயர முடியாத இடத்துல உயர முடியும். ஏன்னா உயர்த்துகிறவர், தூக்குகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார்.